மக்களுக்கு திமுக ஆட்சியின் அவலம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக தம் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொடர்பு படுத்தி பேசியிருந்தார். அதேபோன்று இந்த விவகாரம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்ட பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலையும் மு.க.ஸ்டாலினை தொடர்பு படுத்தி பேசியிருந்தார். இதையடுத்து முதலமைச்சர் சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலைக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அதில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் நடத்தப்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை முதல்வருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். அதில் ஜாஃபர் சாதிக்கின் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் பிடிபட்டு சுமார் 1 மாதம் ஆகிறது என பிரதமர் நரேந்திர மோடி கவலை தெரிவிக்கிறார் என குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகரித்துவிட்டது என்ற உண்மையை கூறியதற்காக தம் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். மேலும் மக்களுக்கு திமுக ஆட்சியின் அவலம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அவதூறு வழக்கு தொடர்ந்து தங்கள் குரலை முடக்கும் முயற்சி வெற்றி பெறாது என்றும் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உங்கள் அவல ஆட்சியை அம்பலப்படுத்திக் கொண்டுதான் இருப்போம் எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.